இந்த காலத்திலேயே நிரூபிக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப முட்டாள்தனம். எவனோ ஒருத்தன் எங்க இருந்தோ ஒரு வீடியோ எடுத்து போடுவான், சம்பந்தமே இல்லாம போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான். அதெல்லாம் பண்ணிட்டா என் மருமக தப்பாயிடுவாளா? அபிராமி, ஓவரா நீ மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற. இதெல்லாம் பொய்ன்னு எப்படி நிரூபிக்கிறது? பொய் தான் அத்தை. இது எதுவுமே உண்மை இல்ல. உண்மையாவே அப்படி ஒரு வீடியோ இருந்திருந்தா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருந்திருக்கும். ஏன் மருமக அப்படியெல்லாம் செய்ய மாட்டாத்த? மாமியாரோட அன்பை சம்பாதிக்கணும், கூட்டு குடும்பத்தை ஒத்துமையா வைக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு அப்படியெல்லாம் செய்யவே மாட்டா. துளசி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவ இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா. இதோ நிக்கிறாரே மினிஸ்டர். இவர் இன்னைக்கு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு காரணம் வீடு வீடா அலைஞ்சு ஓட்டு கேட்ட என் மருமக துளசி தான். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏங்க, கொஞ்சம் கூட மனசுல நன்றி உணர்ச்சியே இல்ல. கூட இருக்கிறவங்க மேல நம்பிக்கையே இல்ல. நீங்கெல்லாம் அப்படி என்னங்க அரசியல்ல சாதிக்க போறீங்க? ஏ அபிராமி, தப்புங்க. நீங்க அவளை நம்பி இருக்கணும், அவளை வீட்டை விட்டு அனுப்பி இருக்க கூடாது. மீனா, இனிமே என் காது பட துளசிய பத்தி யாராவது பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏன் மருமக பத்தினிதான், அது எனக்கு தெரியும். முதல் துளசியை பத்தி அவனுக்கு கூட்டு வர மாதிரி. வெற்றி, ஒரு நிமிஷம். அவ மேல எந்த தப்புமே இல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. அவ உத்தமின்னு ஊருக்கு நிரூபிச்சு காட்டணும். நிரூபிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என் பொண்டாட்டி நெருப்புமா, நெருப்புல கலங்க இருக்காதுன்னு. அது வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன். இங்க இருந்துட்டு எப்படி? ஏன் இங்க இருந்துட்டு? இல்ல மாமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க அக்கா கூட இங்கேயே இருக்கலாம்ல. அஞ்சலி, இது நம்ம வீடு, எனக்கு இங்க இருக்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த சூழ்நிலை நான் இங்க இருந்து இருக்க கூடாது, புரியுதா? இப்போ அவங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும், எனக்கு தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சரியா? ஆனா இவனுங்க ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு விட்டுருக்கானுங்க, போன்ல எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானுங்க, பண்ணக்கூடாது எல்லா வேலையும் பண்ணிட்டானுங்க. ஏன் பொண்டாட்டி நல்லவன் இப்ப எல்லாத்துக்கும் நான் தான் நிரூபிக்கணும். அது என்னோட கடமை தானே, அது அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படியே விட்டுற மாட்டேன்ல. அதை நான் இங்க இருந்து பண்ணக்கூடாது, பண்ணாத இருக்கும்போது பயந்து வந்த மாதிரி ஆயிடும். இதை பாரு, இது வரைக்கும் எங்க அம்மா இவங்களை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு அன்பு பரிமாற்றம் வந்திருக்கு. என் அம்மா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு, டே உன் பொண்டாட்டியோட மானத்தை நீ தான்டா காப்பாத்தணும். என் அம்மா இவங்களுக்காக வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒரு நல்ல புருஷனா இருக்கணும், ஒரு நல்ல மகனா இருக்கணும், மொத்தத்துல ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும். எனக்காக நான் கேக்குறேங்க, வாங்க. இல்ல மாமா, அக்கா ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா. நீங்க இருக்கும்போது தப்பா பேசுறதா பரவாயில்ல, நீங்க இல்லாதப்போ பேசினதுல அக்காவால ஏத்துக்கவே முடியல. அந்த வீட்டுல இப்போதைக்கு அக்கா பெருசா நினைக்கிற உறவு நீங்களும் அத்தையும் தானே. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க மாமா, எல்லா பிரச்சனையும் முடியட்டும். அக்கா சமாதானத்துக்கு அப்புறம் அப்ப வருவாங்க. சரி, இப்போ
நானும் நீயும் பேசி ஒரு முடிவு எடுக்க போறதில்ல, எடுக்கவும் வேண்டாம். அவங்களே சொல்லட்டும். துளசி, நீங்க சொல்லுங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன சொல்றதுனே புரியல வெற்றி. நீங்க என்ன நம்புறீங்க, என் பேரை காப்பாத்துவீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதை ஏன் கூட இந்த வீட்ல இருந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் இங்க இருந்தா என்ன பிரச்சனை? இங்க இருந்தா யாருக்கு பயப்படுற மாதிரி இருக்கும்? அது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல வெற்றி. நீங்க ஒரு நல்ல புருஷனா இருக்கணும், ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும், ஒரு நல்ல மகனா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா ஒரு பொண்ணோட சுயமரியாதையை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? ஒரு பொண்ணு தான் புருஷனுக்காக, அவ குடும்பத்துக்காக தான் சுயமரியாதையை எப்பவுமே விட்டு கொடுத்துடணுமா? நம்ம காதலை விட, நம்ம குடும்பத்தை விட உங்க சுயமரியாதை ரொம்ப முக்கியம். இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு